கையில காசு வச்சிருக்கீங்களா? அபராதம் கட்ட ரெடியா இருங்க. ஏப்ரல் 1 முதல் வீட்ல பணம் வச்சா புது சட்டப்படி தண்டனைன்னு ஒரு வதந்தி பரவுது. ஆனா உண்மை என்ன தெரியுமா? அடுத்த 60 செகண்ட கவனிங்க. இப்போ வாட்ஸ்அப்ல ஒரு செய்தி பயங்கரமா வைரல் ஆகிட்டு இருக்கு. புது வருமான வரி சட்டம் 2025 படி உங்க வீட்ல ஒரு லிமிட்டுக்கு மேல ரொக்கம் வச்சிருந்தா அபராதம் போடுவாங்கன்னு சொல்றாங்க. ஆனா இந்த தகவல்ல துளி கூட உண்மை இல்ல. மத்திய அரசின் PIB இத ஒரு பெரிய வதந்தின்னு அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காங்க. சட்டத்தை ஈஸியாக்கத்தான் மாற்றமே தவிர காசு வச்சிருக்க தடை விதிக்கல. நம்ம ஊர்ல பல பேர் வீட்ல அவசரத்துக்கு பணம் வைப்போம். அவங்களுக்கு இது ஒரு பெரிய நிம்மதி செய்தி. ஆனா ஒரு முக்கியமான விஷயம், நீங்க எவ்வளவு வேணாலும் பணம் வச்சுக்கலாம். ஆனா அந்த பணத்துக்கு ஆதாரம் இருக்கணும். IT ரெய்டு நடந்தா அந்த காசு உழைச்சு வந்த காசுன்னு நிரூபிக்கணும். இல்லைனா தான் சிக்கல். அப்புறம் இன்னொரு விஷயம், பேங்க்ல ஒரே நாள்ல 50,000க்கு மேல போட்டா பான் கார்டு கண்டிப்பா வேணும். இது பழைய ரூல் தான், புதுசு கிடையாது. சோ ஏப்ரல் 1ல இருந்து உங்க பணம் காணாம போகாது. ஆனா கணக்கு மட்டும் கரெக்டா வச்சுக்கோங்க. வதந்திகளை நம்பி தேவையில்லாம பீதி அடையாதீங்க. நீங்க இன்னமும் வீட்ல அவசரத்துக்கு ரொக்க பணம் வைக்கிறீங்களா? இல்ல எல்லாமே ஜிபே தானா? கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த முக்கியமான தகவலை உங்க குடும்ப குரூப்ல உடனே ஷேர் பண்ணுங்க. மேலும் அப்டேட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.